இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வறுக்க வேண்டிய எந்த பொருளா இருந்தாலும் இந்த பொடி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பராகவும் அவ்வளவு மனமாவும் இருக்கும். ஓகே, வாங்க அந்த பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க, என்ன பொடி போட்டு செஞ்ச இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே, வாங்க அந்த பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7-8 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்துட்டு பெருங்காயம், சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொரகொரப்பா அரைச்சாலும் ஓகே, இல்லைன்னா நைஸ் பவுடரா வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து அரைச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை எடுத்து ஆட் பண்ணி ஒரு 2 டைம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த பொடி எடுத்து ஆட் பண்ணி கிளறி விட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான முட்டை வறுவல் செமையா ரெடி.